ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அதிகாரி அல்லாத ஊழியருக்கு 17,950 ரூபாய் வரை கிடைக்கும். மாநில அந்தஸ்து கோரி லடாக்கில் நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை. 4 பேர் உயிரிழந்த நிலையில் பாஜக அலுவலகம் தீ வைத்து எரிப்பு. எஸ்.ஜே. சூர்யா, விக்ரம் பிரபு, மணிகண்டன், சாய் பல்லவிக்கு கலைமாமணி விருது அறிவிப்பு. இயக்குனர் லிங்குசாமி, இசையமைப்பாளர் அனிருத், பாடகி ஸ்வேதா மோகன், நடன இயக்குனர் சாண்டிக்கும் விருது. பின்னணி பாடகர் யேசுதாசுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது அறிவித்த தமிழ்நாடு அரசு. முனைவர் நா. முருகேச பாண்டியனுக்கு பாரதியார் விருது. கடமைகளை நிறைவேற்ற உயிர் உள்ளவரை உழைப்பேன். சென்னை கொளத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. என்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரையில தலைவர் கலைஞர் அவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையில நிச்சயமாக உறுதியாக நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன். அதிமுக முதலிடத்தில் இருக்கிறது, 2வது இடத்திற்குத்தான் போட்டி என எடப்பாடி பழனிசாமி உறுதி. திமுக தவேக இடையேதான் போட்டி என விஜய் கூறிய நிலையில் பரப்புரையில் பேச்சு. இபிஎஸ் இருக்கும் வரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்ப வாய்ப்பு இல்லை என டிடிவி தினகரன் உறுதி. டிடிவி தினகரனை சந்தித்ததாக வெளியான தகவலை மறுத்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். தவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பரப்புரை அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை நீட்டிப்பு. வருகிற சனிக்கிழமை நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் தமிழ்நாடு எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன். ஆளுநர், முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டோர் இரங்கல். குடியாத்தத்தில் தந்தை மீது மிளகாய் பொடி தூவி 4 வயது குழந்தை கடத்தல். சாலை ஓரம் குழந்தையை இறக்கிவிட்டு சென்ற நிலையில் ஒருவர் கைது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 881 கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்க முடிவு. இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் கோபி செழியன் அறிவிப்பு. கல்வி வேலைவாய்ப்புக்கான 50% இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கப்படும். பீகாரில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உறுதி. சிபிஎஸ்இ 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான உத்தேச அட்டவணை வெளியீடு. பிப்ரவரி 17 தேர்வுகள் தொடங்கப்பட வாய்ப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடக்கம். முதல் நாளில் பெரிய சேஷ வாகனத்தில் உலா வந்த மலையப்ப சாமி. வடசென்னை 2ஆம் பாகம் 2027ஆம் ஆண்டு வெளியாகும். மதுரையில் நடைபெற்ற இட்லி கடை ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் தனுஷ் தகவல். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அதிகாரி அல்லாத ஊழியருக்கு 17,950 ரூபாய் வரை கிடைக்கும். மாநில அந்தஸ்து கோரி லடாக்கில் நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை. 4 பேர் உயிரிழந்த நிலையில் பாஜக அலுவலகம் தீ வைத்து எரிப்பு. எஸ்.ஜே. சூர்யா, விக்ரம் பிரபு, மணிகண்டன், சாய் பல்லவிக்கு கலைமாமணி விருது அறிவிப்பு. இயக்குனர் லிங்குசாமி, இசையமைப்பாளர் அனிருத், பாடகி ஸ்வேதா மோகன், நடன இயக்குனர் சாண்டிக்கும் விருது. பின்னணி பாடகர் யேசுதாசுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது அறிவித்த தமிழ்நாடு அரசு. முனைவர் நா. முருகேச பாண்டியனுக்கு பாரதியார் விருது.
கடமைகளை நிறைவேற்ற உயிர் உள்ளவரை உழைப்பேன். சென்னை கொளத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. என்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரையில தலைவர் கலைஞர் அவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையில நிச்சயமாக உறுதியாக நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன். அதிமுக முதலிடத்தில் இருக்கிறது, இரண்டாவது இடத்திற்குத்தான் போட்டி என எடப்பாடி பழனிசாமி உறுதி. திமுக தவேக இடையேதான் போட்டி என விஜய் கூறிய நிலையில் பரப்புரையில் பேச்சு. இபிஎஸ் இருக்கும் வரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்ப வாய்ப்பு இல்லை என டிடிவி தினகரன் உறுதி. டிடிவி தினகரனை சந்தித்ததாக வெளியான தகவலை மறுத்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். தவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பரப்புரை அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை நீட்டிப்பு. வருகிற சனிக்கிழமை நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் தமிழ்நாடு எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன். ஆளுநர், முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டோர் இரங்கல். குடியாத்தத்தில் தந்தை மீது மிளகாய் பொடி தூவி 4 வயது குழந்தை கடத்தல். சாலை ஓரம் குழந்தையை இறக்கிவிட்டு சென்ற நிலையில் ஒருவர் கைது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 881 கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்க முடிவு. இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் கோபி செழியன் அறிவிப்பு. கல்வி வேலைவாய்ப்புக்கான 50% இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கப்படும். பீகாரில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உறுதி. சிபிஎஸ்இ 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான உத்தேச அட்டவணை வெளியீடு. பிப்ரவரி 17 தேர்வுகள் தொடங்கப்பட வாய்ப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடக்கம். முதல் நாளில் பெரிய சேஷ வாகனத்தில் உலா வந்த மலையப்ப சாமி. வடசென்னை 2ஆம் பாகம் 2027ஆம் ஆண்டு வெளியாகும். மதுரையில் நடைபெற்ற இட்லி கடை ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் தனுஷ் தகவல்.